நம்ம சேனலில் வந்துருக்கூடிய கமெண்ட் அப்புறம் அதுக்கான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு நிமிடம். கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீடிங் போடும்போது பேரண்ட் பீஜன் வந்து வீக் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நீங்கள் வந்து 2 விஷயங்களை நோட் பண்ணணும். ஒன்று வந்து பேர் சூஸிங்கு, 2வது வந்து உணவு. பேர் சூஸிங்கில் 1 வயசுக்கு மேலே இருக்க புறாவை தான் நீங்கள் ஜெதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொடுக்குற ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னமுமே நிறைய புது ஃபேன்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 1 வயசுக்கு கம்மியான புறா வந்து ஜெதை பண்ணிவிட்டு கொடுக்கறதுக்கு ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, கம்பு, கேழ்வரகு, கோதுமை இதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வந்து புறாவுக்கு தேவையான சத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்காது. இப்படி இருந்துச்சுன்னா வர்ற சிக்ஸும் வந்து வீக்காக வரும், பேரண்ட் பீஜன்ஸும் கண்டிப்பாக வீக்காக தான் ஆகும். ஃபுட்டு கொடுக்கறதோட சேர்த்து நீங்கள் வந்து முட்டை பொரிக்கிறது வரைக்குமே கிரிட் வந்து லாஃப்ட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்றத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மிஸ்டேக்கை நானுமே பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல ஃபுட்டு மாற்றி கொடுக்கும்போது என்னோட புறாக்கள் வீக் ஆகிறத நான் கண்ணால் பார்த்தேன். சிக்ஸும் வந்து வீக்காக தான் வந்தது. அதுக்காக தான் சொல்கிறேன். எந்த ஒரு நோய்க்குமே மருந்து வந்து தீர்வாகாது. நோய்க்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அன்சாரி.